இப்போ நம்ம நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் பார்த்துடலாம். These are those natural resources that are available in limited quantity. These resources cannot be renewed or replenished in short duration. Therefore, they are also known as exhaustible resource. Example, coal, natural gas, petroleum. இது வந்து ரொம்ப கம்மியான அளவில் கிடைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தடவை உருவாகிறதுக்கு வந்து பல வருஷம் ஆகும். இது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும், திருப்பி அது கிடைக்காது, அதே பொருள் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு பொருள் தான் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். Fossil fuel are found deep inside the earth and are made by natural process over many centuries. Their quantity is limited and they take thousands of years to get renewed. இந்த fossil fuel வந்து நம்மளுடைய இந்தியா இருக்குல்ல, இப்போது ஆழமாக தோண்டி ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னா அது fossil fuel-ஆக இருக்கும். இது 1000 வருஷம் வந்து புதஞ்சு கடந்த ஒரு பொருளை தான் நம்ம வந்து தோண்டி எடுக்கிறோம். இதில் கிடைக்கிறது தான் கோல், நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம். இந்த பெட்ரோலியம் வந்து பெட்ரோல், டீசல், குக்கிங் கேஸ், கெரோசின் அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் பிளாஸ்டிக், காஸ்மெட்டிக்ஸ், லூப்ரிகன்ஸ் இந்த மாதிரி விஷயம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழமான பல்லாயிரம் கணக்கான வந்து அடிகளை உள்ள நம்ம கிணறுகள் மாதிரி நம்ம அதை லைக் தோண்டி டிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பூமியில் இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணுறோம். கடல் கீழே இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நம்ம அந்த மாதிரி செஞ்சு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது தான் நம்ம பெட்ரோல், டீசல் எல்லாமே. இப்போ இந்த கோலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிளாக் டைமண்ட்னு சொல்கிறாங்க. கோலுங்க ஒன்றும் இல்லைங்க, மரம் கட்டைகள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பல வருஷங்களுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அழுகி போய் அதோடைய ஃபார்மேஷனில் சூட்டுனாலையும் தட்பவெப்ப மாற்றங்களாலையும் பூமிக்கு அடியில் என்ன ஆகுதுன்னா அது ஒரு கட்டை அப்படியே சாலிடாக கல் மாதிரி ஒரு இதை அடையும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம கோல் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம இதுவே வந்து நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா விறகு கட்டையில் எடுத்துகிட்டு வந்து எரித்து அது கடைசியாக ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம். இதே மாதிரி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டது தான் இந்த கோல். இதைத்தான் நம்ம தோண்டி எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி இன் ஃபேக்ட்ரிஸ், ஸ்டீம் இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் கேஸில் என்னென்னா இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபியூவல் கால்டு compressed natural gas, CNG-னு இதுக்கு நேச்சுரல் கேஸ்க்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. some wells dug into earth to produce only natural gas. ஸோ ஆழமான கிணறுகள் தோண்டுவதனால நமக்கு நேச்சுரல் கேஸ் கிடைக்குது பூமியிலேருந்து. நேச்சுரல் gases are good alternatives to petrol, diesel and is used as CNG. it burns easily and produces a lot of heat. it is a good source of hydrogen. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து என்னென்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ்னு சொல்கிறாங்க. பெட்ரோலியம் வந்து இன்னொரு பேர் என்னென்னா மினரல் ஆயில் இல்லைனா க்ரூட் ஆயில்னு சொல்கிறாங்க. This liquid mineral is refined to make fuels such as petrol, diesel, cooking gas, kerosene. இது ரிஃபைன் பண்ணுற லெவல், அதாவது இப்போ நம்ம டீ போடுறோம், காஃபி போடுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வடிகட்டுறோம்ல, வடிகட்டும் போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் காஃபி போட்டிங்கன்னா ஃபில்டராக ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதை திருப்பி செகண்ட் டைம், தேர்ட் டைம் போடுறோம். அந்த மாதிரி லெவலில் தான் அந்த பெட்ரோலியமும் பிரித்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ். இதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், காஸ்மெட்டிக், லூப்ரிகன்ட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பெட்ரோலியம். இட் இஸ் ஃபவுண்ட் டீப் இன்சைட் த earth or under the sea floor. It is taken out by drilling wells deep into the earth or under the seabed. ஸோ சிம்பிள். இதிலேருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையுமே ஒரு லெவலில் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து நம்ம fossil fuelனு சொல்கிறோம். இது ரிலேட்டட் வெப்சைட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் இது கரண்ட்டாக இருக்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆல்ரெடி மினிஸ்ட்ரி வீடியோஸ் இதை பற்றி நான் போட்டிருப்பேன். இப்போ புதுசாக அவங்க வெப்சைட் மாற்றிருக்காங்க. ஸோ அதை ரீடைரக்ட் பண்ணி இதில் வர மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் போய் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி வீடியோஸ். இது மினிஸ்ட்ரி வீடியோஸில் ஹிஸ்ட்ரி அண்ட் இவல்யூஷனில் பார்த்திங்கன்னா இது எப்போ ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதாவது Indian petroleum refining sector has come along with the since crude oil was discovered and the first refinery was set up in the Digboy in 1901 வந்துருச்சு. till 1947 இது என்ன ஆகுது அப்படின்னா இதோடைய கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரிஃபைனரி கெப்பாசிட்டி உள்ள மாதிரி கொண்டு வராங்க. 0.50 மில்லியன் மெட்ரிக்
டன்ஸ் பர் ஆனமா MMTPA அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொன்றா அப்புறமா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய மும்பை ரிஃபைனரி ஆஃப் HPCL வாஸ் த ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரிஃபைனரி டு செட் அப் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் பை ISA in 1954. ஸோ இதோட எவல்யூஷன்ஸ் 1 by 1 போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டாக நம்ம மினிஸ்ட்ரி வீடியோஸில் போய் பாருங்கள். இதில் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அகெயின் வந்து இதில் வந்து ஹிஸ்ட்ரி எவல்யூஷன்ஸ் இந்த ரைட் சைட்லையும் பார்க்கலாம். இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மெயின் மெனுவில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அது என்ன தேவைப்படுதோ ரிஃபைனரி டிவிஷன்ஸ் போட்டிங்கன்னா ஆயில், பயோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க்கெட் டிவிஷன், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் டாபிக் வந்து சப்டிவைடடாக போகும். ஸோ இது முக்கியமான ஒரு வெப்சைட் இது, அதனால தான் நான் இது வந்து உங்களுக்கு லைக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட் சொல்லணும் அப்படின்னா அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் லிமிடெட். ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ BSc அண்ட் NSc இது ஆல்ரெடி நான் மினிஸ்ட்ரி வீடியோஸில் அந்த எக்கனாமிக் பேஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ 1947 1960 வந்த ஒரு விஷயம். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடியே வந்தது தான் த அஸ்ஸாம் ஆயில் கம்பெனி இன் நார்த் ஈஸ்டர்ன் Atok Oil Company in northwestern part of undivided India were the only oil companies producing oil in the country. So the major part of the Indian sedimentary basins were deemed to be unfit for the development of oil and natural gas resources. But after independence, government வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு they are starting to develop it. ஸோ இதுதான் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட வெப்சைட். இதோடைய லிங்க்கும் நான் தரேன், அதையும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெரியருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரெக்ரூட்மெண்ட்க்கு. ஸோ இதை நீங்கள் அப்டேட்டடாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ONGCயோட கிளான்ஸ் என்ன மாதிரி இருக்குது அதை பற்றி நீங்கள் ஒரு ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு முக்கியமான வெப்சைட். அண்ட் அகெயின் வந்து இன்னும் ரொம்ப ஓகே ஃபைன், இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஆர் வேர்ல்ட் இன் டேட்டா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வெப்சைட் பர்சனலாகவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் மார்ட்டின் ஸ்கூலாகவும் இருக்கட்டும், இல்லை யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டாக இருக்கட்டும். ஸோ இந்த வெப்சைட்டில் கம்பேரிசன் பண்ண முடிஞ்சது. எனக்கு 2018 வரைக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு லெவலாக கொடுத்துருந்தாங்க. சார்ட்டும் சரி அதோடைய இதுவும் சரி, நான் அதை கம்பேர் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்தேன். உங்களுக்கு அது ஒரு இது மாதிரி காமிச்சிடும். இதில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்பேரிசன் வந்து UK அண்ட் இந்தியா கொடுத்துருந்தேன். ஸோ அதோட லெவல்ஸ் பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி ஆக்சஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சார்ட் கொடுத்துருக்காங்க. 2016 வரைக்கும் தான் அந்த இது கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இதை ஓடுற மாதிரி நம்மளால் பண்ண முடிஞ்சது. இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் கிராஃப் ஆகுது பாருங்கள். ஸோ இந்தியாவில் தான் நம்ம பெரிய மாற்றமே. இது மேப்பாகவும் பார்க்கலாம், நம்ம டேபிளாகவும் பார்க்கலாம். ஸோ மேப்பில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ஆக்சஸ் 2016 வரைக்குமே அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோடைய டேபிள் சோர்ஸஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து 1990 to 2016 நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ப்ளஸ் கண்ட்ரீஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கண்ட்ரிஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் உங்கள் என்ன பிடிக்குதோ அந்த கண்ட்ரி நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரியா நான் கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதை பேஸ் பண்ணி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராஃப் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றா அதே மாதிரி கிளிக் பண்ணி எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன்ஸாக இருக்கட்டும், லைக் பெர் கேபிட்டா எவ்வளோவா இருக்குது, ஸோ அதை கம்ப்ளீட்டாக அது வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்லைட் பண்ணி இந்த வெப்சைட்டும் நீங்கள் பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அண்ட் சென்டர் ஃபார் ஹை டெக்னாலஜின்னு ஒரு வெப்சைட் இருந்தது, அதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வெப்சைட் தான். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் ரினியூவபிள் எனர்ஜி வந்து நேஷ்னல் ஜியாகிரஃபிக் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் இருக்குது, அதையும் நீங்கள் கிளான்ஸ் போய் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மிங் பேக் டு தி நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, யுரேனியம்லேருந்து கொண்டு வரதான் இந்த நியூக்ளியர் எனர்ஜி. இது ரொம்ப வந்து ரேடியேஷன் ரொம்ப மோசமான விஷயம். ப்ளஸ் வந்து இதில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாத ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப தீங்கு. அது ஜென்ரேஷன் வந்து இது பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக வந்து இந்த பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது. ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர் ஏற்படும். இது எஃபெக்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்மோக் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாதது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து பவர் ஸ்டேஷன் வந்து லாங் டைமுக்காக யூஸ் ஆகும். அண்ட் இனிஷியல் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான இருக்கும். பொல்யூஷன் கேஸ் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரொம்ப டேஞ்சரான விஷயம், ப்ளஸ் ஜெனட்டிக் டிஸார்டர் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்போஸ் ஒழுங்காக பண்ணலன்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இது பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இது லிமிட்டட் குவான்டிட்டிஸில் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ் வந்து அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு வேர்ல்டில். ஸோ இதோடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மி, டிமாண்ட் அதிகம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் வந்து பெருசு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக தேவைப்படும். அட்வான்ஸ் டெக்னாலஜி ரொம்ப தேவைப்படும், அதுக்கான ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப தேவை. ஸோ இட் கான் நாட் ரியாக்ட் குவிக்லி டு சேஞ்ச் எலக்ட்ரிசிட்டி. அதாவது எலக்ட்ரிசிட்டியை உடனே இதை மாற்றிட முடியாது. ஸோ இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா the exploitation of natural and energy resources started emerge at 19th century. So 19th century இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு. 20th centuryல energy consumption rapidly increase ஆகுது. So about 80% of the world's energy consumption is sustained by the extractions of fossil fuels, which are oil, coal, gas. Another non-renewable resource that is exploited by humans are subsoil minerals such as precious metals that are mainly used in the production of industrial and commodities. ஸோ இதோடைய எவல்யூஷன் எப்போனா 19th வந்துச்சு, 20th அது சூப்பராக ரீச் ஆகுது. 80% இப்போ ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் எனர்ஜி எதை யூஸ் பண்ணணும், ஆயில், கோல் அண்ட் கேஸ் தான். அதனால தான் நம்ம நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நம்ம. ஸோ இதனால ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வருது, ப்ராப்ளம்ஸ் அரைசிங் ஃப்ரம் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் என்ன ஆகுதுன்னா டிப்ளீஷன் ஆஃப் ஃபசாயில் ஃபியூவல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன்க்ரீஸ் எனர்ஜி டிமாண்ட். எனர்ஜி டிமாண்ட் அதிகமாக தேவைப்படும் போது இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கன்சப்ஷன் அதிகமாகுது. ஸோ ஃபசாயில் ஃபியூவலோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ரேட் ஆஃப் ஃபசாயில் ஃபியூவல் கன்சப்ஷன் இஸ் லார்ஜர் தன் த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ அது உற்பத்தி ஆகிறதுக்கு 1000 வருஷம் ஆகுதுன்னு சொல்லும் போது நம்ம கன்சப்ஷன் தேவைப்படும் போது எப்படி டிமாண்ட் ஆகும். ஒரு வீட்டில் ஒரு மினிமம் ஒரு 2 டூ வீலர் இருக்குது, அட்லீஸ்ட் வந்து 2 காரோ ஒரு காரோ கண்டிப்பாக இருக்குது. இதுவே வந்து ஹையர் ரேங்கிங்கில் போயிட்டாங்கன்னா 1க்கு 4 கார் கூட நிற்கிது. ஸோ இதுக்கெலாம் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தேவையா, அதே ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ டிமாண்ட் எப்படி சால்வ் பண்ண முடியும். ஏன்னா 1000 வருஷம் முன்னாடினா அழிஞ்சது தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அகெயின் என்னென்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ இப்போயே நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் தான் நம்ம கொஞ்சமாவது அடுத்த ஜென்ரேஷன் விட்டு வைக்கணும். அது இல்லாமல் மொத்தமாக காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் டீஃபாரஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு டேமேஜ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த லேண்ட். ஸோ மரத்தை எந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு மரம் வந்து அதோடைய சப்போர்ட்டில் தான் வந்து அதில் இருக்க ராக்ஸ், சாயில்ஸ் எல்லாமே வந்து லைக் சப்போர்ட் பண்ணுது. அதுவே இல்லைனா, பில்லரே இல்லைனா அது எப்படி வாழும். ஸோ அதுதான் அப்போது சாயில் இரோஷன் ஏற்படும் அண்ட் ஹேபிட்டட் மாறும். பயோடைவர்சிட்டி, மரத்தை நம்பி எவ்வளோ உயிர் ஜீவன்கள் இருக்குது. நமக்கு தான் அந்த பல்லியும் காக்ரோச்சும் தலைவலி, பட் அதுக்கு வந்து பல நுண்ணுயிர்கள் வந்து அதை சார்ந்து வாழ்ந்துருக்கு. எவ்வளவோ மரங்கள் வந்து பல உயிரினங்களுக்கு வீடாக அமைஞ்சிட்ருக்கு. கொடியாக லைக் பறவையாக இருக்கட்டும், பேட்ஸாக இருக்கட்டும், ரேரான ஸ்பீஷஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கண்ணில் இன்ன வரைக்கும் பார்க்காத பல உயிரினங்களுக்கு அது வந்து வீடாக இருக்குது. அதை நம்ம வெட்டுறனால அந்த மொத்த உயிரினத்தையும் நம்ம வந்து கொண்டுட்ருக்கோம். It also means clearing of forests on a massive scale, resulting in damage of habitat, biodiversity loss and aridity. And daily trees are cut down for தினைக்குமே வெட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மேஜுக்கோ இல்லை வந்து ஒரு வீட்டு கதவுக்கோ இல்லை ஜன்னல்களுக்கோ இல்லை வந்து யூஸ் பண்ணுற பெட் கட்டிலாக இருக்கட்டும் இல்லை வந்து கபோர்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இல்லை. நம்ம போகிற பெஞ்சஸ் எல்லாமே வுட்டு தான். ஸோ செல்லிங் ஃபியூவல் ஆஃப் ஆர் டிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அண்ட் கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டேம்ஸ் ஃபார் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் முக்கியமான ரீசன்ஸ். டே டு டே லைஃப்பில் நம்ம அதை கட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கன்சம்ஷன்ஸ் ஆஃப் ஃபசாயில் ஃபியூவல்ஸ், combustion of fossil fuels, combustion of food, emissions from automobiles, emission from industry, இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம். டியூ டு த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் rapidly increased. That also lead to the global warming. The greenhouse gas increase due to அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த 4வது ப்ராப்ளம் வந்து வாட்டர் பொல்யூஷன். இப்போது நம்ம எரிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அதோடைய புகை, அதோடைய ஆஷ், அதோடைய லைக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து செடியிலையும் மரத்துலேயும் பட்டு அது வந்து அதோடைய ஸ்டார்ஜோ ஃபோட்டோசிந்தசிஸோ வந்து கண்ட்ரோல் ஆகி அது வந்து அஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் அதை நம்ம எப்படியுமே நம்ம தான் கன்சியூம் பண்ணுறோம், அது திருப்பி அது நமக்கே வருது, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ எசன்ஸ் ஆஃப் லைஃப், பட் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் இன்க்ரீசிங் urbanization results in the water pollution. Many pollutants are discharged in water bodies which affect the aquatic plants, organism and entire biological communities affect ஆகுது because of over exploitation of energy.
And again, social erosion, it occurs naturally, but due to deforestation, construction of roads, urbanization, it occurs with a rate of 40%. It happens so thus resulting in land degradation, sedimentation of aquatic ecosystem and so on. So இதெல்லாமே முக்கியமான 5 ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. And although the exploitations of natural and energy resource are a key factor in economic growth and development, but they are not without a serious negative environmental and socio-economic impacts கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.